ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 2 நாள் ஹாலிடேயில் ஜாலியாக ஜிங்கலாலா பாடியாச்சு. அந்தந்த வேலையை அவங்கவுங்க செஞ்சாதாங்க மரியாதைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது இதுதாங்க. ஸோ ஓவராலாக நம்மளோட ஃபார்மில் இருக்கிற எல்லா களையும் ஆள் வச்சு பிடுங்கியாச்சு. ஸோ எனக்கு ஒரு பெரியவர் வழக்கமாக அந்த வேலையை செய்வாங்க. அவர் சாட்டர்டே சண்டே 2 நாள் சும்மா ஒன்று கூட இல்லாமல் தரமாக வேலை பார்த்துட்டு போயிட்டாருங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடவே நானும் அவர் கூட சேர்ந்து இந்த தொட்டியில் இருக்கிற களைகளெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்துக்குமே அந்த களைகளை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா மூடாக்காவே போட்டுட்டோம் செடிகளுக்கு. மீதி என்ன பண்ணியிருக்கோம், ஒரு சின்ன ஒரு பள்ளம் மாதிரி எடுத்து அந்த பள்ளத்துக்குள்ளே இந்த களைகளெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் கம்போஸ்ட்டுக்காக. பாருங்கள், ஸோ எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. அப்படியே அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த செடிக்கு நடுவில் இந்த பாத்தி மாதிரி எடுத்து விட்டுருக்காரு தண்ணி ஓடாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள், இந்த சைடு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே காடு மாதிரி பொதாராக இருந்துச்சு. அந்த பொதார் எல்லாத்தையுமே அவர் அழகாக கிளியர் பண்ணி பூசணிக்காய் கொடிகளையே எல்லாத்தையும் ஒன்றா இழுத்து ஒன்றா போட்டு விட்டுட்டார். கூடவே 2 மாமரம் நட வேண்டியது இருந்தது. மல்லிகா ஒன்று, இன்னொன்று கஸ்தூரி மாங்காய். ஸோ அந்த மாங்காய் மரத்தையும் நாங்கள் நட்டுட்டோம். ஓகேவா? ரெட் நெல்லி இது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, கீழே நடாமல் இருந்தது. மண்ணில் வைக்கவும் அது சட்டுன்னு மண்ணில் வேர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்று அந்த வேலை, இப்போ மழை பெய்கிறதுனால ஸோ அந்த வேலையும் நேற்று முடிச்சிட்டோம். பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது முயற்சி செய்தால் முடியாதது ஒன்றும் இல்லை. அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வேலைகளை முயற்சி செய்து முடிக்கணுன்னுட்டு இறங்கிட்டோம் அப்படின்னா அது யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா? நம்ம வேலைகளை கரெக்டாக முடிச்சிருவோம். ஸோ இந்த வேலையை முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கூடவே அழகான குட்டி அறுவடையும் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி தேவையான அறுவடை எங்களுக்கு கிடச்சிருச்சு. கொஞ்சம் புளிச்சக்கீரை, சுக்கினி, கொஞ்சம் கோவக்காய், அப்புறம் சீத்தாப்பழம் அண்டு மணத்தக்காளி கீரை. எங்களுக்கு இன்னைக்கு தேவையான காய்கறிகள் கீரையாக அறுவடை கிடச்சிருச்சு. ஸோ மனசுக்கு சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குங்க. இப்படி ஒரு இதை தாங்க நான் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஸோ கடவுளுக்கு நன்றி. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஆசையை கடவுள் நிறைவேற்றினதுக்கு இது போதும் எனக்கு. இதையே நான் அழகாக மெயின்டைன் பண்ணினா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இன்னும் என்கிட்ட கொடுத்த உயிர்களை நான் பத்திரமாக பாதுகாத்திருக்கேன்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட அறுவடை. பார்க்கவே அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. கோவக்காயெல்லாம் அள்ள குறையாமல் காய்ச்சிட்டு இருக்குதுங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரங்களும் கொடுத்துருந்தோம் நேற்று. ஓவராலாக கார்டன் இப்போ ஃபார்ம் பக்கவாயிடுச்சு. ஸோ நம்மளோட பிரைடல் பொக்கே ஃப்ளவரு அப்படியே வாசனை அப்பா சரியான வாசனை. நல்லா அழகாக கொத்தாக பூத்துருக்குதுங்க இந்த பூக்கள். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் அழகான நறுமணமான பூக்களை வாங்கி வச்சிங்கன்னா ஒரு நல்ல வைப்ஸ் வருங்க. ஒரு எப்படி சொல்கிற ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும், நமக்கே புத்துணர்ச்சி இருக்கும். ஓகேவா? காலையில் இந்த பூக்களை பார்த்து புத்துணர்ச்சியுடன் உங்களோட மண்டேயை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் மீட் பண்ணுறேன். ஓகேவா? எப்போவுமே வழக்கமாக சொல்கிறதான், உங்களோட வேலையை நீங்கள் தான் செய்யணும். உங்களோட சந்தோஷத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். உங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? அதனால் ஹாவ் அ நைஸ் டே, பி ஹாப்பி. உங்களோட வேலையை ஜாலியாக என்ன மாதிரி ஜிங்கலாலா போட்டு பண்ணுங்க. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாகாமல் இறைவனிடம் வேண்டிக்கிறேன். ஹாவ் அ நைஸ் டே.